அன்பான இனிய உறவுகளுக்கு சின்ன மருமகளை தாமரை போயிட்டு அம்மா அம்மா வாமா ஒரு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கூப்பிட என்னடி என்ன விஷயம் அப்படின்னு கேட்க உன் அண்ணன் மாவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னடி வந்து என்கிட்ட உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான், உன் கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடி சேதுக்கு உன்னை பிடிச்சி போச்சா? சேது இப்படி சொல்லிட்டானா? தமிழ்ச்செல்வியை வெட்டி விட்டு உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டானா? ஐயா மர மண்டை போமா அப்படின்னு மண்டையில ஒரு கொட்டு வைக்க அப்படியே சாவித்திரி அம்மா அப்படிங்குது. ஏண்டி இப்போ அம்மானு கூட பார்க்காம கொட்டுனேன்? ஆமாம் கொட்டினோட நிப்பாட்டினேன்னு வை, நீ சந்தோஷப்படு அப்படிங்கிறாங்க. ஏண்டி என்ன நினச்சிட்டு இருக்க? உன் அண்ணன் என்ன சேது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுமா என்ன? இல்லடி அந்த போஸும் தான் இருக்கான். ஏண்டி உன்கிட்ட சொன்னதெல்லாம் போஸா? ஆமாம். நீ வேற ஏமா சும்மா இருக்கல எரிச்சலை கிளப்புற அப்படின்னு கேட்க, இல்லடி அண்ணம்மாவேன்னு பொதுவாக சொன்னேன், அதனால சேது தான் மனசு மாறிட்டானோன்னு நினச்சேன். நான் சொல்லல, நீ கேட்டியா கவனிச்சியா அப்படின்னு கேட்க, நீ என்ன சொன்ன எப்படி சொன்ன எனக்கு தெரியல, இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னு நீங்கள் சாவித்திரி கேட்க, உன் அண்ணமையன் என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், என்ன விரும்புகிறேன்னு சொல்லியிருக்கேன் சொன்னனா? ஆமாம் இதில் என்ன இருக்குது? அவன் சொன்னனே புரியுதா இல்லையா? ஓ புரியுதுடி. இதே சேது மாமாவாக இருந்தால் எப்படி சொல்லியிருப்பேன்? எப்படி சொல்லியிருப்பேன்? அம்மா அம்மா உன் அண்ணன் அவர் என்னைய கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாருமா, என்னைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருமா, இப்படி தான் நீ சொல்லியிருப்பேன். இப்போ புரியுதா? இப்போ எதுக்கு உன் தலையில் கொட்டு வச்சேன்னு? கரெக்டு தாண்டி, நீ 2 கொட்டு கூட வச்சிருக்கலாம், இந்த அம்மாவுக்கு புத்தி கட்டு போச்சு. சரிடி அதை விடு. அப்புறம் அவன் என்ன சொன்னான் சொல்லு அப்படிங்கிறாங்க. அதாம்மா அவன் என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்லுது. ட்ரெஸ் எடுத்து அதாவது துண்டு எடுத்து கொடுத்ததும், குளிக்கல, அதுக்கப்புறம் எட்டி பார்த்ததும் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை கையை பிடிக்கிறாமா, நீ தான் எனக்கு முக்கியம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். அட்ட பாவி மனுஷா, அப்பா இந்தளவுக்கு கேவலமானவனா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இன்னொரு நாள் வான்னு சொல்லிட்டேன்ல, நான் கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன். ஏய் சூப்பர்டி. அப்போ என்ன பண்ணலாம்? அதை வச்சு அவன் கல்யாணத்தை நிறுத்தணுமா? அவன் கல்யாணம் நடக்க விட்டுருமா என்ன? ஆமாடி இதாண்டி சூப்பர் பிளானு, கண்டிப்பாக அவன் கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு பிளானை போடுறாங்க. அடுத்து கல்யாண நாளுன்னு நெருங்கிடுதுங்க. எல்லாம் மேக்கப் பண்ணி சூப்பராக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு பவனி வர்றாங்க. தாமரையும் அழகாக அப்படி செம்ம அழகாக அப்படியே ஜோடிச்சுட்டு வர போஸ் பார்க்குறான், பார்த்துட்டு அப்படியே சொக்கி போகிறான். ஐயோ இவ்வளோ அழகாக இருக்காளே அட்டடடா அப்படின்னு சொல்லிட்டு சொக்கி போக, இங்கே பார்த்தா பெரிய பெங்காரன் காசு கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படி இங்கே தாமரை என்ன பண்ணுது, யதார்த்தமாக அவங்க ரூமுக்குள்ளே போயிருதா, இவனும் பின்னாடியே போயிடுறான். போயிட்டு கதவை தாப்பா போட்டுறான். தாமரை நீ இவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு கேட்க, நான் அழகாக இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான் அரங்கேற்றம் பண்ணணும், கண்டிப்பாக இவனுக்கு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குனே என்ன பண்ணுது, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஐயோ மாமா மாமா அப்படின்னு சொல்ல, என்னடி அப்படின்னு கேட்க, ஐயோ விடுங்க அப்படின்னு கத்துது. ஏன் கத்துற வர சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. பார்த்தா சவுண்டு கேட்கவும் கதவை எல்லாரும் தட்டுறாங்க. ஐயோ வந்துட்டாங்களே என்ன தாமரை அப்படின்னு சொல்ல, என்ன மாமா போங்க மாமா அப்படிங்கல, ஏன் நீ அப்புறம் வர சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்க, நான் எப்போ உங்களை வர சொன்னேன்? நீ தானே வர சொன்னேன். நான் வர சொன்னேன் அதுக்காண்டி இன்றைக்கே எல்லாம் பண்ணுவீங்களா? நீங்கள் பாட்டுக்கு கையை அங்கங்கே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, என்ன தாமரை உன் மேலே இவ்வளோ ஆசையாக இருக்குன்னு தானே கையை வச்சேன் அப்படிங்கிற இங்கே டமால்ட்டுமான்னு கதவை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அடி பாவி மவளை இப்படி பண்ணிட்டியான்னு அவங்க ஆத்தாக்காரி அடின்னு அடிக்கிறாங்க. என் பிள்ளைய கற்பை கெடுத்துட்டானே, என் பிள்ளை வாழ்க்கை போச்சேன்னு அப்படி கத்துறாங்க. பார்க்குறாங்க, என்னது கற்பு போச்சா? என்ன அம்மா அப்படிங்கிற, நீ சும்மா இருடி அப்படிங்கிறாங்க. தலையெல்லாம் களைஞ்சிருக்கே, ஐயோ ஏண்டா பாவி அண்ணன் மவன் பார்த்தா இப்படி பண்ணிட்டியாடா அப்படிங்கிறாங்க. எல்லாம் அசிங்கமாக நினைக்கிறாங்க. என்ன இது இப்படி பண்ணிட்டானே அப்படின்னுட்டு, அன்னைக்கு கல்யாணத்தப்போ மலரை கெடுத்துட்டான்னு வந்துச்சு பேச்சு. மலருக்கு தாலி கட்டி வச்சாங்க, இப்போ டைவர்ஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் இங்கே வந்திருக்கா. இப்போ என்ன ஆக போகுது? அந்த பொண்ணு பயங்கரமான கோவக்காரி, கல்யாணம் வேணாம், மாப்பிள்ளையும் வேணாம், ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா காரி துப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கல்யாணமும் நின்று போகுது. சாவித்திரி அப்படி துடிக்குது. ஐயோ என் பிள்ளைக்கு இனிமேல் யார் வாழ்க்கை கொடுப்பா அப்படின்னு கத்துறாங்க. அண்ணே என் பிள்ளை என்ன பண்ணுறது? அம்மா நான் சொல்கிறது கேளுமா, நீ சும்மா இருடி அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஒன்றுமே பண்ணல அத்தை, சும்மா தான் வந்தேன். என்னது சும்மா தான் இருந்தியா? சும்மா இருந்தியோ இல்லையோ, ரூமுக்குள்ளே ரொம்ப நேரம் கழிச்சு 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, அப்புறம் இனிமேல் என் மகளுக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன தாச்சி? உடனே அவங்க போஸ் அம்மா வருது. சேது மேலே இப்படி தான் பழி போட்டீங்க, இப்போ ஏன் பிள்ளை மேலேயும் பழி போடுறீங்களா? என்ன மதனி
என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சாவித்திரி பதிலுக்கு பேசுதுங்க. அன்னைக்கு நடந்தது வேற. இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் இங்கே வந்தான் சொல்லு. டேய் போஸு உண்மையை சொல்லு. என் மகன் மேலே ஆசை பட்டியா இல்லையா? சொல்லுடா சொல்லு அப்படின்னு அரைகிறாங்க. அரைஞ்ச கையோட ஆமாத்த மன்னிச்சுக்குங்க அத்தை அப்படின்னு சொல்ல போதுமா போதுமா மதனி அப்படிங்கிறாங்க. அம்மா நீ என்னம்மா பிளானை போடுற? நீ சும்மா இருடி அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு சேதுமாமா தான் வேணும். இவன் எனக்கு இந்த பொறுக்கி வேணாம் அப்படிங்கிறாங்க. நீ கேவலமானவளுக்கு இந்த பொறுக்கி தானே உனக்கு புருஷனாக கிடைப்பேன் அப்படின்னு தானங்க சொல்லணும். ஆனால் நம்ம மலர் வந்து தப்பிச்சுக்கிடுச்சுங்க. அது தங்கமான மலர் போன்ற மனசு. இனிமேல் அந்த பிள்ளை வக்கீலுக்கு படித்து அங்கே ஒரு நல்ல நல்ல புருஷன் கிடைப்பேன். அதனால தான் இவங்க வந்து வெட்டி விட்டுருக்காங்கன்னு தோணுதுங்க. அதனால் இங்கே என்ன ஆகுது, 2 பொறுக்கிங்களும் ஒன்று சேர போகுதுங்க. இங்கே சாவித்திரி என்ன பண்ணுது, நீ சும்மா இருடி, இந்த சொத்தில் எப்படியாவது ஆட்டையை போடணும்னா இவன் எப்படியோ இருந்தாலும் சரி இவனை கல்யாணம் பண்ணாதான் நல்லது அப்படிங்கிறாங்க. அம்மா இவன் நல்லவனே இல்லைம்மா பொறுக்கிம்மா விடுடி, நம்ம மட்டும் என்ன நல்ல மனசு உள்ளவங்களா என்ன? அம்மா நல்ல மனசு இருக்கோ இல்லையோ நான் வந்து சுத்தமாக இருக்கிறேன், அவன் அப்படி இல்லையம்மா விடுடி. பொம்பளைங்க அப்படி தான் நல்லா தான் இருக்கணும், ஆம்பளைங்க அப்படி இப்படி இருந்தால் என்ன? இங்கே பாரு கல்யாணம் முடிஞ்சோன்னு மாமா 1 கோடி ரூபா கொடுப்பாரு, அந்த காசை என் பிள்ளைகிட்டே கொடுங்கன்னு நான் சொல்லுவேன், நீ வாங்கி வச்சுக்க. அடுத்து அதுலேருந்து பிஸ்னஸ் தொடங்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நட்டாயிருச்சு அப்படி இப்படின்னு அவர்கிட்ட பணம் கறந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வீட்லேயும் நீ தொடர்ந்து இருக்கலாண்டி. அதுவும் இல்லாமல் உன் மாமனார் ஆயிடுவார் சன்னாசி அண்ணன் மாமனார் ஆகிட்டா தம்பினா உயிரை கூட கொடுப்பாரு. என் பெரிய அண்ணன் ராசாங்கம் அப்படி இருக்கல அவங்க மருமகளுக்கும் மயனுக்கும் செய்யாமல் போயிடுவாரா என்ன? அதனால இந்த வீட்டில் இருக்கிற சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டையை போடலாண்டி. அதுக்கு நீ எப்படியா அந்த வீட்டோட உறவுக்காரியாக இருக்கணும். அதனால் போச நீ கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுடி, அம்மா சொல்கிறது கேளுடி ப்ளீஸ்டி அப்படிங்கிறாங்க. அம்மா இவன் என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவாம்மா. அடியே பார்த்துக்கலாண்டி, நமக்கு சொத்து வந்தாண்டி முக்கியம், விழுடி. அதெல்லாம் உன் தந்திரத்தில் அவனை மாற்றிக்க பாரு. அவனுக்கு என்னதான் குறை, நீ நல்லபடியாக வச்சுக்கோ. அவள் வேலைக்காரி மலருக்கு ஒன்றும் தெரியலை, நீ நல்லா பண்ணிக்கடி. அம்மா பாவண்டி, நம்ம அனாதையாக போயிடுவோண்டி, நீ கேளுடி அப்படிங்கிறாங்க. சரி விடு, இது வரைக்கும் நீ சொன்னதான் கேட்டிருக்கேன், இதுக்கும் செய்கிறேன். ஆனால் சேதுமாமா அவர் மேலே நான் லவ் பண்ணிட்டேனம்மா அவரை அப்படிங்கிறாங்க. அவன் மலர் தமிழ்ச்செல்வின்னு அங்கே போய் கிடக்குறானடி. அந்த தமிழ்ச்செல்வின்னு அந்த குட்டை கத்திரிக்காயில் தூக்கி வச்சு நறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கான். நீ போய் ஏண்டி நமக்கு கிட்டாத எட்டக்கூடாது, நினைக்கவே கூடாது. அவன் டைவர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்கடி. என்னம்மா சொல்கிற? ஆமாடி, அவள் வந்து வயிற்றில் புள்ளைய சுமந்துட்டுருக்கா. அதெல்லாம் 2 ஒன்று சேர்ந்துருங்க. நீ நல்லபடியாக இருக்கணும்னா நீ இவனை போச கட்டு. அவனுக்கு ஒன்றும்லே நினைக்காத. இப்போவே அண்ணன்ட்ட நான் 2 கோடியாக வாங்குறேன், என்ன சொல்கிற? சரிம்மா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு சம்மதம் அப்படின்னு வெளியில் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஈஸ்வர் இருந்துட்டு, சீ நீ எனக்கு சம்மந்தியா அப்படின்னு கேட்க, ஏன் நான் உனக்கு சம்மந்தினா நீ மட்டும் என்ன பெரிய கோடீஸ்வரியா? நீன்னு அப்படித்தான் மதனி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, என் பிள்ளைய கெடுத்துட்டான், அவ்வளோதான், என் பிள்ளைக்கு தாலி கட்டணும் அப்படின்றாங்க. வேறு வழியே இல்லைங்க. ராஜாங்கம் காரி துப்புறாரு போஸை தூ அப்படின்ட்டு. இங்கே பாடுறா போஸு, இனிமேல் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் நடக்கிறதே வேற அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிள்ளை என்ன பண்ணுது, அண்ணே போஸுக்கு கொடுக்குறேன்னு சொன்னில அந்த பணத்தை கொடுண்ணே அப்படின்னு கேட்க, எதுக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அந்த காசெல்லாம் கொடுக்க முடியாது. பார்த்தா அம்மா நீ அந்த காசை வச்சுக்கம்மா அப்படின்னு சன்னாசி என்ன பண்ணுறாங்க, சுருக்கு பைக்கிலே வைக்கிறாரு. அண்ணன் தேவைப்படுறப்ப அந்த செக்கை வாங்கிக்கிறாரு அப்படின்னு அந்த சன்னாசி சொல்ல, அட பாவி நீலாம் ஒரு அண்ணனா அப்படின்ட்டு, அண்ணே என் மகளும் தொழில் தொடங்கி முன்னுக்கு வரணும்னே, கல்யாணம் ஆகி போச ஒரு நல்ல வழி படுத்தணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, சரி கல்யாணம் ஆகட்டும், அவன் நல்லவனா, உன் மகளோட அவன் நல்லா குடும்பம் நடத்துகிறானா நல்லா வாழ்கிறானான்னு பார்த்துக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தா 1 கோடி என்ன அண்ணன் 2 கோடி கூட கொடுப்பாரு என்னண்ணே அப்படின்னு கேட்க, ஆமாம் சன்னாசி நீ சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்காது யாரும் எதிர்பாராத தருணங்கள் அப்படிங்கிற மாதிரி தாமரைக்கு போஸு வேறு வழியே இல்லாமல் தாலியை கட்டுறான். என்னம்மாம்மா தாலி கட்டுற கசக்குதா, என்னை பிடிக்காம தாலி கட்டுறியா அப்படின்னு தாமரை கேட்க, ஏய் திட்டம் போட்டு பழி வாங்கிட்டில்ல அப்படின்னு கேட்க, நான் என்ன பண்ணேன், என் மேலே தான் ஆசையாக இருக்குது, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியே மாமா, அப்புறம் என்ன ஆசையோடு தானே தாலி கட்டுற, என்னை நீ நல்லபடியாக வாழலாமே என் கூட அப்படின்னு கேட்க, ஏய் உன்னை பற்றி எல்லாம் தெரியாது நினச்சிட்ருக்கியா, என் அண்ணன் பின்னாடி தெரிஞ்சவ தானே, அப்போ நீ துண்டை எடுத்து கொடுத்துட்டு தாமரை உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு அப்படியே விறுவிறுக்க உடம்பு பூரா காமத்தியோடு வந்து நின்னியே, அப்போ உனக்கு தெரியலையோ நான் சேது விரும்பினது அப்படின்னு கேட்க, அப்படியே அடங்குறான். இங்கே பார் அடங்கு, நீ யோக்கியதான்னு எப்படின்ட்டு எனக்கு தெரியும், அந்த எம்எல்ஏ விட்டு பிஏ கூட தெரிஞ்சது என்ன மறந்துட்டியா, இந்த வீட்டு பணம் 50 லட்சம் இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுத்த அது எனக்கு தெரியாதா, இல்லை இந்த தமிழ்ச்செல்வியை போய் நீ கையை வச்சது அது தெரியாதா, இல்லை மலரை இப்போ போய் நீ போயிட்டு சாணி செட்டில் அடி வாங்கிட்டு வந்தியே
அது எனக்கு தெரியாதா? என்ன எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம காவியா பொண்ணுகிட்ட ஜொல்லு வடிஞ்சது எனக்கு தெரியாதா? இன்னொன்னு உனக்கு கல்யாணம் பேசுனாங்களே அந்த பொண்ணு, அது கூட மறுபடியும் போயிட்டு உன்ன தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நின்னது எனக்கு தெரியாதா? டேய் நீ பார்க்குற லேடீஸ் எல்லாம் பின்னாடி போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பரவால்ல, எங்க அம்மா சொல்லிட்டாங்களேன்னு உனக்கு தாலிய கட்ட நீட்டுனேன் கழுத்த. சும்மா நீ சேதுவ விரும்புனேன், நோதுவ விரும்புனேன்னு சொன்னேன்னு வச்சுக்கயேன், அவ்வளோதான். மலர் மாரிலாம் மத்தவ மாரி நான் இருக்க மாட்டேன். சரியா? அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி பார்க்குது, "ஏய் என்னடி இவ இந்த ஆட்டம் ஆடுறா இப்பவே, ஒன்றும் புரியலையே" அப்படின்னு அம்மாள் மகள் அங்கிட்டு புறணியில பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம். இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். கண்டிப்பாக 2 பொறுக்கிங்களும் ஒன்று சேர்ந்தா தாங்க சரியாக வரும். ஆக மொத்தம் தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே பணம் வந்து போஸ் கைக்கு கிடைக்காம போகும். அதுதாங்க நமக்கு வேணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.